السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூகத்துடன் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாழ்க்கைகளிலும் எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற மிக அழகான மிக சிறப்பான உலகமே வியக்கிற வாழ்க்கை வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை முறை என்பது குடும்பவியல் சார்ந்த வாழ்க்கை முறையாக இருக்கிறது, வியாபாரம் சார்ந்த வாழ்க்கை முறையாக இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுடைய நட்புகள் சார்ந்த வாழ்க்கை முறையாக இருக்கிறது. இப்படி ஒரு மனிதன் எந்த திசைகளிலெல்லாம் பயணிப்பானோ அந்த திசைகளிலெல்லாம் கூர்ந்து கவனித்து வாழ்க்கை முறையை காட்டி இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி இருக்கும் என்றால் அது புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கமாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா உலகத்தில் நம்ம நிறைய மதங்களையும் சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கொள்கைகளும் கோட்பாடுகளும் ஏதோ ஒரு சார்பியல் செய்திகளை மாத்திரம் சொல்லக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். ஆனா இஸ்லாத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எச்சில் துப்புகிற ஒழுக்கத்தில் இருந்து ஒருவர் அரசியல் சாசனத்தை வடிவமைக்கிற வரைக்கும் உண்டான அனைத்து நிலைப்பாடுகளையும் இஸ்லாம் நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையில் மிக முக்கியமான பல விவகாரங்களை இஸ்லாம் நுணுக்கமாக நமக்கு கற்றுத்தந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசக்கூடிய நேரத்தில் ஒரு அழகான உபதேசத்தை நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறார்கள். சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அஹமது திர்மிதி ஆகிய நபிமொழி கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் என்று சொன்னால், யாரிடத்தில் ஆணவம் இருக்கிறதோ, எவர் மோசடி செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ, யார் கடனாளியாக இருக்கிறாரோ, அவர்கள் இந்த மூன்று பண்புகளும் இல்லாத நிலையில் மரணித்தால் சொர்க்கத்தில் நுழைவார்கள். இந்த மூன்று பண்புகளும் இருக்கிற நிலையில் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர் நரகத்தில் நுழைவார் என்கிற கருத்துப்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நபிமொழியை நம்ம பார்க்கிறோம். இந்த நபிமொழி நமக்கு அழகான ஒரு செய்தியை இந்த உலக வாழ்க்கையில் கற்றுத்தருகிறது. முதலாவது தனிமனித ஒழுக்கத்தை பற்றி கற்றுத்தருகிறது. நீங்கள் ஆணவம் கொள்ளக்கூடாது, தற்பெருமை அடிக்கக்கூடாது, உங்களை விட்டால் யாரும் இல்லை என்கிற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது என்பதை நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. இரண்டாவதாக மோசடி செய்யக்கூடாது. வியாபாரமாக இருந்தாலும் வியாபாரம் அல்லாத தருணங்களாக இருந்தாலும் நம்பிக்கைக்கு மோசடி செய்து விடாதீர்கள். மூன்றாவதாக கடனாளியாக நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்கிற மனித உரிமை தொடர்பான செய்தியையும் பேசுகிறது. ஒரே நபிமொழி மனித உரிமையை பேசுகிறது. ஒரு மனிதன் சக மனிதனோடு நடக்க வேண்டிய வியாபார கொடுக்கல் வாங்கல் நம்பிக்கை அமானிதம் தொடர்பாக பேசுகிறது. அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறது. இப்படி எல்லா விவகாரங்களையும் ஒரே நபிமொழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுகிற காட்சியை இந்த நபிமொழியில நம்ம பார்க்க முடிகிறது. இதை தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்புகள் தொடர்பாக பல விவகாரங்களை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை கழிக்கிற போது பல சந்தர்ப்பங்களில் நம்மை மீறிய செயல்பாடுகளில் ஈடுபடுகிறோம். மனிதன் ஒரு 60 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு நிலையை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆயுள் காலம் எவ்வளவு இருக்குது? மிஞ்சி மிஞ்சி போனால் 60 வருஷம் வாழ்கிறோம், 70 வருஷம் வாழ்கிறோம். ஆப்கானிஸ்தான் போன்ற நாட்டு மக்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுடைய ஆயுள் காலம் கொஞ்சம் நீண்டதாக இருக்கிறது. அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம் அதற்குரிய காரணமாக இருக்கலாம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நீண்ட ஆயுள் காலத்தை கொடுத்திருக்கிறான் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நவீன விஞ்ஞானம் நவீன அறிவியல் சொல்லக்கூடிய ஒரு தரவுகள் அதான் இருக்கிறது. இப்படி இருக்கிற சூழல்ல ஒரு 60 வருடம் 70 வருடம் 80 வருடம் ஏன் 110 ஆண்டுகள் ஒருவர் வாழ்ந்து விட்டார் அல்லது 115 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டார் என்று சொன்னால் அதை கின்னஸ்ல பதிகிற நிலைமை இப்ப இருக்குதா இல்லையா? என்னன்னா இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டாங்க. எவ்வளவு காலம் அது? 110 ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய நீண்ட நெடிய காலமான்னு பார்த்தீங்கன்னா அப்படியான காலமும் கிடையாது. அப்படி இருக்கிற போது இந்த காலகட்டத்துக்குள்ளாக நான் எல்லாம் யார் தெரியுமா,
என்ன விட்டா யாராவது இருக்காங்களா, நான் எப்படிப்பட்ட ஒரு ஆள் தெரியுமா என்று சொல்லி அதிகாரங்கள், போட்டி, பொறாமை என்று சொல்லி ஒவ்வொரு கட்டத்திலும் ஆணவத்தை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான நபிமொழி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய உள்ளத்தில் கடுகளவு இறை நம்பிக்கை இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் நரகத்தில் நுழைய மாட்டார்கள். சொர்க்கத்துக்கு போகிற மக்களை பற்றி பேசுகிற போது கடுகளவு இறை நம்பிக்கை இருந்தால் கூட கண்டிப்பாக அவர்கள் நரகத்தில் நுழைவிக்கப்படாமல் சொர்க்கத்தில் தான் நுழைவிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஆணவம், தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்கிற செய்தியையும் சொல்லுகிறார்கள். ஒரே ஹதீஸ்ல ரெண்டு செய்தியை சொல்றாங்க. கடுகளவுக்கு இறை நம்பிக்கை இருந்தால் கூட அவர் நரகம் போக மாட்டார், சொர்க்கம் தான் போவார். கடுகளவு ஆணவம், தற்பெருமை இருந்தால் கூட சொர்க்கம் போக மாட்டார், நரகம் தான் போவார் என்று சொல்லி இறை நம்பிக்கையையும் ஆணவத்தையும் தற்பெருமையையும் ஒரே தட்டில் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். ஒரு தட்டில் அது, மறுதட்டில் இதாக இருக்கிறது. அப்ப ஆணவம் இருந்தா நம்ம சொர்க்கம் போக முடியாது, இறை நம்பிக்கை இருக்கிற எந்த மனிதனும் நரகம் போக மாட்டான் என்று சொல்லும் போது யாரிடத்தில் இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவரிடத்தில் ஆணவம், தற்பெருமை இருக்கக்கூடாது. யாரிடத்தில் தற்பெருமை, ஆணவம் இருக்கிறதோ அவரிடத்தில் இறை நம்பிக்கை இருக்காது என்பதை நாம் இந்த நபிமொழியில் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு மனிதனுடைய லைஃபையே சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம். விட்டு கொடுத்து போறதுல ஏதாவது பிரச்சனை வந்துருமா, நம்ம கொஞ்சம் பணிஞ்சு போறதுல ஏதாவது சிக்கல் வந்துருமா, என்னை விட்டா ஆள் இல்லைன்னு நினைக்கிறதுல ஏதாவது நமக்கு நலவு நடக்க போகுதா? ஒன்றும் கிடையாது. இவன்லாம் யார் தெரியுமா, ஒரு பெருமை பிடிச்சவன், ஒரு கெத்து காட்டிக்கிட்டு தெரியுவான், வேண்டா விருப்பா பேசிக்கிட்டு தெரியுவான். இந்த மாதிரி நம்மை பற்றிய கெட்ட எண்ணங்கள் உருவாகும். நல்ல எண்ணம் உருவாகணுமா, விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம், சின்ன ஒரு விஷயம் தானே, அதை சகிச்சுக்கிட்டு போயிடுவோம். இப்படி போகிற ஒரு வாழ்க்கை முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்ட தூதர். ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வருகிறார், உதவி கேட்டு வர்றார், வேற எதுக்கும் வரல. அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு நாட்டின் ஜனாதிபதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார். ரசூலுல்லாஹ் திரும்பி நின்னுக்கிட்டு இருக்காங்க. வந்த மனிதர் என்ன பண்றாருன்னா, பின்பக்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துறாரு. ரசூலுல்லாஹ் ஒரு போர்வை மாதிரி ஒன்று போத்திக்கிட்டு இருக்காங்க. போர்வைன்னா இப்ப நம்ம போடுற மாதிரி ட்ரெஸ்ன்னு நினைச்சிடக்கூடாது. இப்ப டெவலப் ஆகி 1500 வருடங்களுக்கு பிறகு நம்முடைய ஆடை முறை எல்லாம் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு, ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து ஆடை முறை என்ன, இருக்கிறவன் அப்படி கல்கட்டு மாதிரி இருக்கும், தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அப்படி ஒரு போர்வை மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி வந்தவர் என்ன பண்றாருன்னா அதை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்த இழுவைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்து அளவுக்கு கழுத்து பட்டுடுச்சு, கழுத்துல பட்டு வலிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, வெளியில 2 ஒட்டகம் இருக்குது, எனக்கு சதக்கா தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. சதக்கா கேட்கும் போது இப்படியா கேட்பாங்க? ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கிறோம், அதுவும் நாட்டு ஜனாதிபதிட்ட கேட்கிறோம், இறைவன் தூதரிடத்துல கேட்கிறோம், எப்படி கேட்பாங்க? போய் நம்ம இயற்கையா என்ன நினைக்கணும், கொஞ்சம் பணி, ஜனாதிபதிட்ட போய் உதவி கேட்கிறோம், சாதாரணமாக கேட்ட முடியுமா? இவ்வளவு பணிஞ்சி நெல்லிஞ்சி வளைஞ்சி இப்படித்தானே கேட்பாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவு என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை என்னன்னா, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய சட்ட காலரை பிடிச்சி கேட்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு கூட யாரிடத்திலும் கோபப்பட்டதில்லை, அதற்கு கூட அப்படியே எரிஞ்சு விழுந்தது கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, விடுப்பா நான் தர்றேங்கிறாங்க, நீங்க தந்தா தான் நான் விடுவேங்கிறாரு. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஒட்டகங்கள் நிரம்புகிற அளவுக்கு என்ன செய்யறாங்கன்னா, அந்த பேரிச்சம்பழங்கள் தானியங்களை ஏற்றி அனுப்புறாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த ஆள் விடுறாரு. இதே நம்ம காலத்தில் நடந்திருந்தா இவ்வளவுக்கும் ஜனாதிபதியை கொல்ல முயற்சி பண்ணாரு, ஜனாதிபதியை அவமதிச்சிட்டாரு, அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாருன்னு சொல்லி தூக்கி உள்ள போட்டிருப்பாங்களா இல்லையா? நம்ம நாட்டில் ஜனாதிபதிக்கு எதிராக கமாண்ட் அடிச்சதுக்கெல்லாம் கடந்த காலங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதெல்லாம் உண்டு. அப்படி இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடக்கிறார்கள்? காரணம் என்னன்னா, அந்த பணிவு, ஆணவமற்ற தன்மை, தற்பெருமையற்ற தன்மையை இந்த உலகத்திற்கு நடைமுறையில் காட்டினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இந்த நடைமுறையை பார்க்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியம் என்பது இறைவனுடைய கீழாடை. கண்ணியம் இருக்குதா இல்லையா, மகத்துவம் இருக்குதா இல்லையா, இது இறைவனுடைய கீழாடை என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்தில் ஆணவம், பெருமை, தற்பெருமை இருக்குதா இல்லையா, இது இறைவனுடைய மேலாடை என்கிறார்கள். கண்ணியத்தை கீழாடை என்று சொல்லுகிற ரசூலுல்லாஹ் இறைவனை பற்றி, பெருமை தற்பெருமையை பற்றி பேசுகிற போது அது இறைவனுடைய மேலாடை அப்படிங்கிறாங்க. என்னன்னா,
தற்பெருமை அடிப்பதற்கு, பெருமை கொள்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. உண்மையிலே அல்லாஹ் தானே தகுதி. நம்மளை படைச்சிருக்கிறான். படைக்கப்பட்ட நாமே இந்த ஆட்டம் போடும்போது படைச்சவன் எந்த ஆட்டம் போட முடியும்? நம்மை படைத்திருக்கிறான், நமக்கு அழகான பார்வையை தந்திருக்கிறான், சுவாசிப்பதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறான், சாப்பிடுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறான், எந்த ஒரு நோய் நம்பலமும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுகிற வாழ்க்கையை தந்திருக்கிறான், நிறைய சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான், பொருள் வசதியை தந்திருக்கிறான், வாழ்க்கை நடைமுறையை தந்திருக்கிறான், இயற்கையை தந்திருக்கிறான். எது இறைவன் எதை தரல நமக்கு? இவ்வளவையும் தந்த இறைவன் இதையெல்லாம் நான் தாண்டா உனக்கு தந்தேன் அப்படி என்று சொல்லுகிற அந்த பெருமை எடுத்துக்கொள்ள முடியுமா இல்லையா? அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பெருமை ஆணவம் இதெல்லாம் யாருக்குரியது? ரப்புல் ஆலமீனுக்குரியது, நமக்கு இல்லை. நான் தந்தேன் என்று சொல்லி ஒருத்தனுக்கு நம்ம சொல்ல முடியாது. இறைவன் தான் கொடுக்கிறான், நம்ம மூலமாகவும் இறைவன் தான் கொடுக்கிறான். அதனால தான் பெருமை என்பது தன்னுடைய மேலாடை என்று சொல்லி அல்லாஹு தாலா வாதிடுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த ரெண்டு விவகாரங்கள்ல என்னோடு யார் போட்டியிடுகின்றானோ அவனை நான் வேதனை செய்வேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே நாம் பார்க்க முடிகிறது. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறனே, நம்ம கர்வம் காட்டினோம்னா, நம்ம தான் பெரிய ஆள் நினைச்சோம்னா, தற்பெருமை காட்டினோம்னா, ஆணவம் காட்டினோம்னு சொன்னா இறைவனோட போட்டியிடும். ரப்புல் ஆலமீனோட நமக்கு போட்டியிட முடியுமா? இறைவன் யார், நம்ம யாரு? அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான். இறைவன் மரணிப்பானா? இறைவன் மரணிக்க மாட்டான். இறைவன் தூங்குவானா? இறைவன் தூங்க மாட்டான். இறைவன் சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். நமக்கு இருக்கிற எந்த பலவீனமாவது நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு இருக்கிறதா? எந்த பலவீனமும் இல்லாத, அனைத்து பலமும் வளமும் மிக்கவனாக, அனைத்து பலங்களையும் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் படைத்த ஒருவன் இருக்கிறான். அந்த படைத்த ஒருவன் அவன் தான் இந்த பெருமைகளுக்கெல்லாம் தகுதியானவன் என்பதைத்தான் இந்த நபிமொழி நமக்கு அழகாக உணர்த்துகிறது. எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாரிடத்தில் ஆணவம் இல்லையோ, யாரிடத்தில் தற்பெருமை இல்லையோ அவர் நரகம் நுழைய மாட்டார், அவர் சொர்க்கம் நுழைவார். இல்லாட்டி சொர்க்கம் போயிடுவோம், இருந்தா சொர்க்கம் போக மாட்டோம் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு இரண்டாவதாக என்ன சொன்னாங்க, யாரு மோசடி செய்கிறாரோ அவரும் சொர்க்கம் நுழைய மாட்டாரு. நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை மோசடி ஒருபோதும் இருக்கக்கூடாது. நம்மளை ஒருத்தர் நம்புறாங்கன்னா அவங்களுக்கு மோசடி பண்ணிடக்கூடாது. அது வியாபாரமாக இருக்கலாம், வாழ்க்கை நடைமுறையாக இருக்கலாம், எந்த ஒன்றுலையுமே நம்மை நம்பக்கூடியவர்களை, நம்பி பயணிக்கக்கூடியவர்களுக்கு மோசடி செய்து அவர்களை அழிக்கிற காரியங்களில் யாரும் ஈடுபட்டு விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது மோசடியை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நயவஞ்சகனுடைய அடையாளம், ஒரு முனாஃபிக்கினுடைய அடையாளம் 3 அப்படின்னு கற்றுத்தர்றாங்க. எப்படி என்னென்னலாம் கற்றுத்தர்றாங்க? அதாவது இதா ஹத்தஸ கதிப, அவன் பேசினால் பொய்யைத்தான் பேசுவான். உன்னை பேசிட்டான் சொன்னாலே பொய்யாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் வாக்களித்து விட்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக அதற்கு மாறு செய்வான். வாக்களிச்சுட்டா நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம், அந்த வாக்குக்கு மாறு செய்து விடுவான். நம்பினால் மோசடி செய்து விடுவான். உன்னை வாக்கை கொடுத்தா மாறிடுவான், அவனை நம்பினீங்கன்னா மோசடி செஞ்சிருவான், பேசினாலே பொய் பேசுவான். இதில் என்ன கவனிக்கணும்னா, ஒன்றை செய்தாலே 3ஐயும் செய்து விடுவான் என்கிற நிலைக்குண்டான பாவங்களாக இருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 3 அடையாளங்களை பற்றி பேசுகிற போது, எவனிடத்தில் இந்த 3 அடையாளங்கள் இருக்கிறதோ அவன் 3 அடையாளங்களை வைத்துக்கொண்டு நோன்பு நோற்றாலும் தொழுதாலும் தன்னை ஒரு முஸ்லிம் என்று கூறிக்கொண்டாலும் அவன் முனாஃபிக்கு தான். இந்த 3 அடையாளம் இருக்குது. பேசினா பொய்ய பேசுறான், ஒருத்தனுக்கு நம்பினா மோசடி பண்ணிடுறான், வாக்குறுதி கொடுத்தா மாறிடுறான். இந்த 3 பண்புகளை யார் வச்சுக்கிட்டு இருக்கிறானோ இவன் நோன்பு பிடித்தாலும் தொழுதாலும் இவன் மோசடிக்காரன் தான், நயவஞ்சகன் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல நம்ம பார்க்க முடிகிறது. எனவே ஒருவருக்கு வாக்களித்து விட்டீர்கள் என்றால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு 100% நம்ம முயற்சி பண்ணணும். ஒருவர் நம்புகிறார் என்றால் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கு 100% நாம் முயற்சி செய்ய வேண்டும். பேசினாலே பொய் தான் பேசுவான் என்கிற நிலையை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு பிறகு ஒரு கூட்டத்தார் வருவார்கள், ஒரு பெரிய சமூகத்தை பத்தியே பேசுறாங்க. பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர்கள் நம்பிக்கை மோசடியில் ஈடுபடுவார்கள். எப்படி நம்பிக்கை மோசடியில் ஈடுபடுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் எதையுமே அவங்களிடத்தில் நம்பி ஒப்படைக்க முடியாது. ஒரு குரூப் இருப்பாங்களாம், அந்த குரூப் எப்படின்னு கேட்டால் அவங்கள்ட்ட எதையுமே நம்பி கொடுத்துடாதீங்க, கொடுத்தா மண்ணு தான். அப்படியான ஒரு கூட்டம் வருவாங்க, நம்பி எதையுமே அவர்களிடத்தில் கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் அவங்கள்ட்ட நீங்கள் சாட்சியா வாங்கன்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ பொய் சாட்சி சொல்லுவாங்க. சாட்சியா வாங்கன்னு யாருமே கூப்பிட மாட்டாங்க, இவங்களை சாட்சிக்கு கூப்பிடுறதா அவ்வளவுதான், இவங்க எல்லாம் எவிடன்ஸா என்கிற நிலைமைக்கு அந்த கூட்டத்தார் இருப்பார்கள். அது மட்டுமல்லாம அவங்க சாட்சியம் அளிக்கும்படி யாருமே அவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க, அவங்க நேர்ச்சை செய்வார்கள், அதை நிறைவேற்றவும் மாட்டார்கள். அவங்க
நேர்ச்சையும் பண்ணுவாங்க, அதை நிறைவேற்றவும் மாட்டாங்க, அவங்களுக்கு மத்தியில் அவர்களுடைய உடல் பருமனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய செய்தி, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அப்ப என்ன, இது ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அவங்க மோசடி பண்ணுவாங்க, அவங்கள நம்பி நம்ம எதையும் ஒப்படைச்சிட முடியாது, அவங்கள சாட்சிக்கு கூப்பிட முடியாது, ஆனால் தானா சாட்சி சொல்ல வருவாங்க. இப்படி ஒரு கூட்டம் வரும், அவங்க உடல் பருமனாகவும் இருப்பார்கள், கொழுத்து கொழுன்னு இருப்பாங்க என்கிற செய்தியை சொல்றாங்க. யாராவது கொழுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்துக்கூடாது. ஒரு கொழுத்தவர் இருக்கார், ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தார் வருவார்கள், அந்த கூட்டத்தாரிடத்தில் என்னென்ன பண்புகள் இருக்கும், அதோடு சேர்த்து அந்த பண்புகளோடு சேர்த்த மாதிரி அவருடைய உடல் பருமனாக இருக்கும். அந்த கூட்டம் ஒரு சமூகத்தை பற்றியே சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சமூகத்தினுடைய ஓவரோலாக இருக்கக்கூடிய காமனான கொள்கை என்ன? மோசடி செய்வார்கள், அவங்கள நம்ப முடியாது, ஏமாத்திடுவாங்க. இப்படியான ஒரு கூட்டம் வரும் என்று சொல்லியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒருவன் மோசடி செய்கிறான் என்று சொன்னால், மோசடி செய்கிற போது அவன் இறை நம்பிக்கையாளனாக இருந்தபடியே மோசடி செய்வதில்லை. ஒருத்தன் மோசடி பண்றான், நம்பிக்கைக்கு மோசடி பண்றான், நீங்க நம்பி நீங்க அவன் உங்களை நஷ்டப்படுத்திட்டான், கஷ்டப்படுத்திட்டான், இப்படிப்பட்டவன் அதை செய்கிற நேரத்தில் இறை நம்பிக்கையாளனாகவே இருக்க மாட்டான். அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா, இறை நம்பிக்கையாளனாகவே இருக்க வேண்டும். மோசடி செய்கிற நேரத்தில் மௌத்தா போயிட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம இறை நம்பிக்கை இல்லாதவர்களாக மரணித்து விடுவோம். எனவே நம்புகிறவர்களுக்கு நம்பிக்கையானவர்களாக இருக்க வேண்டும், நம்புகிற விவகாரத்தில் நம்பிக்கையானவர்களாக இருக்க வேண்டும், நம்பிக்கைக்கு மோசடி செய்துவிடக் கூடாது. வியாபாரமாக இருந்தாலும் வாழ்க்கை நடைமுறையாக இருந்தாலும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யாத நம்பிக்கையானவங்க, இவங்க எங்களோட நம்பிக்கையாக தான் இருப்பாங்க, இவங்களை நம்பிட்டோம்னு சொன்னா எல்லா விஷயத்திலும். ஒரு மனைவி இருக்கிறாங்க, கணவனுடைய விவகாரத்தில் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும், கணவன் அவளை நம்ப வேண்டும். எங்க போனாலும் என்னுடைய மனைவி எனக்கு நம்பிக்கைக்குரியவளாக இருப்பாள், அவளுடைய ஒழுக்கத்தை அவள் பாதுகாப்பாள். கணவன் அதே மாதிரி மனைவிக்கு நம்பிக்கை உரியவராக இருக்க வேண்டும். என்னுடைய கணவன் எங்க போனாலும் அவர் ஒழுக்கமாக இருப்பார், அவர் கண்ணியமாக இருப்பார். இப்படி மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி, வியாபாரத்தில் ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில், சாதாரண நடைமுறையில் நண்பனுக்கு நண்பன், அத்தனை பேருமே மோசடி செய்ய முடியாதவர்களாக, மோசடி செய்யக்கூடாதவர்களாக நம்முடைய வாழ்க்கை நடைமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி செய்கிற போது மோசடி செய்யாதவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள், மோசடி செய்கிறவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் என்று சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களுடைய பண்புகளில் இரண்டாவது பண்பை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு பண்பு என்னன்னு சொன்னா, கடன். இந்த உலகத்தில் பல தேவைகள் பல மனிதர்களுக்கு வருகிறது. முடிந்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கடன் எடுக்கக்கூடாது, கடன் எடுக்கிறத தவிர்த்துக்கிட்டே வரணும். எப்ப நமக்கு இது இனிமே முடியாது என்கிற ஒரு நிலை வந்தா அப்ப கடன் எடுத்தா கூட, இறைவா இந்த கடனை நான் திருப்பி கொடுக்கிற வாய்ப்பை தந்துரு, அந்த பிரார்த்தனையோடு எடுக்கணும். யாரு கடனை திருப்பி கொடுக்கிற எண்ணத்தோடு எடுக்கிறார்களோ அவர்களைத்தான் திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இறைவன் தருவான். இது கடன் எடுக்கும்போது முதல்ல கடனை தான் அப்புறம் பார்த்துக்கிறோம் நினைச்சுக்கிட்டு எடுத்தோம்னு சொன்னா திரும்ப கடன் கொடுக்கிற வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. எனவே கடன் விவகாரத்தில் நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சபையில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க, பள்ளிவாசல்ல இருக்கும்போது ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் சொல்லலாம், ஜனாசா வந்திருக்குது, நீங்க வந்து தொழுகை நடத்துங்க அப்படிங்கிறாங்க. இறுதி பிரார்த்தனை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தினுடைய கடைசி கட்டம் என்ன? மரணம், மரணத்திற்கான தொழுகையை நாம் நடத்தி அவனை கண்ணியமாக கொண்டு போய் அடக்கம் செய்வது. அதற்காக ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது, ஒரு நபித்தோருடைய ஜனாசா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக அழைக்கப்படுகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை நடத்த முன்னாடி என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, யாருக்காவது இவர் கடன் தர வேண்டி இருக்கிறதா, இவர் கடனாளியாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல இவர் யாருக்குமே எந்த கடனும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு உடனடியாக என்ன செய்றாங்கன்னு கேட்டா அவருக்கு தொழுகை நடத்துகிறார்கள். கடனாளி இல்லைன்றதோட அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். அதே மாதிரி பிறகு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே இவருக்கு நீங்க தொழுகை நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா பாவ மன்னிப்பு, தொழுகைங்கிறதே பாவ மன்னிப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துகிறார்கள் என்றால் அதை விட ஒரு பெரிய பாவ மன்னிப்பு இருக்கிறதா? அந்த பாவ மன்னிப்புக்காக வேண்டி சஹாபாக்கள் சொல்றாங்க. சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர் கடனாளியாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்கும்போது ஆமா இவருக்கு கடன் இருக்குது அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லும்போது உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இவர் எதையாவது விட்டுட்டு போயிருக்கிறாரா? கடனாளியா இருக்கிறாரு, அவர்கிட்ட ஏதாவது சொத்து பத்து இருக்குதா, அந்த கடன் அடைக்கிற மாதிரி ஏதாவது சொத்து பத்து இருக்குதா என்று 3 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. கேட்கும்போது உடனே சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவர் ஒரு 3 தங்க காசை விட்டுட்டு போயிருக்காரு. 3 தங்க காசுன்னா
இங்க 3 ரூபா மாதிரி நினைச்சிருக்கோம், தங்க காசு அது. 3 தங்க காசுகளை அவர் சொத்தாக விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கும் தொழுகை நடத்துறாங்க. ஏன் தொழுகை நடத்துறாங்கன்னா கடன் அடைக்கிறதுக்குரிய பெருமதியான சொத்து அவர்கிட்ட இருக்குது, அதனால தொழுகை நடத்தி விடுகிறார்கள். பிறகு 3வது ஜனாசா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்படும் போது சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே இவருக்கும் தொழுகை நடத்துங்களே அப்படிங்கிறாங்க. சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கறாங்கன்னா, இதே மாதிரி இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவர் ஒரு 3 தங்க காசுகள் கடன் வைத்து விட்டு சென்றிருக்கிறார். இவர் கடன் வாங்கியிருக்கிறாரு, 3 தங்க காசு பெருமதி அளவுக்கு இவர் கடன் கொடுக்க வேண்டிய கடனாளியாக இருக்கிறாரு. மேல வந்தவர் 3 தங்க காசு அவர்கிட்ட சொத்து இருக்குது, கடனும் இருக்குது, கடன் அடைக்கிறதுக்கு அவர்கிட்ட 3 தங்க காசு சொத்து இருக்குது. இவரை பொறுத்தவரையில இவர்கிட்ட எந்த சொத்தும் கிடையாது, ஆனா 3 தங்க காசு அளவுக்கு இவர் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இது இந்த சாம்ராஜ்யம் வளர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொத்துக்கள் பெருகுவதற்கு முன்னாடி உள்ளது. சொத்து பெருகினதுக்கு பிறகு கடன் இருக்கான்னு கேட்ட, கடன் இருந்தா கவர்மெண்ட் அதை பே பண்ணிரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிடுவாங்க. இது அதற்கு முந்தைய காலகட்டம். உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, 3 தங்க காசு கடன் இருக்குதா, அப்ப உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்துவதற்கு விரும்பல, சஹாபாக்களை தொழுகை நடத்த சொல்றாங்க. சொன்னதோட உடனே அந்த இடத்துக்கு அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இவர் எடுத்த அந்த 3 தங்க காசு கடன் கொடுக்க இருக்குதுல்ல, அதை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். இவர் இனிமே கடனாளி கிடையாது, அந்த கடனை என்கிட்ட வந்து கேட்டுக்கொள்ள சொல்லுங்க, நான் அவருக்கு கடன் கொடுத்துட்றேன், நீங்க இப்ப வந்து இவருக்கு தொழுகை நடத்துங்க அப்படின்னு சொன்னதோட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். சஹீஹுல் புகாரியில 2289வது ஹதீஸாக இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நபிமொழி நமக்கு கற்றுத்தருகிற மிக அழகான பாடம் என்ன, வாழ்க்கை பாடம் என்னன்னு சொன்னா, கடன் என்பது மரணத்துக்கு பின்னால் நம்மை பிடிக்கக்கூடிய ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஷஹீதாக ஒருவர் இருக்கிறார். அந்த ஷஹீத் யுகுபருல் ஷஹீதி குல்லு தன்பின், ஒரு ஷஹீதுன்னா யார், உயிரையே கொண்டு அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறதுல உச்சகட்ட பெருமதி எது, உயிர். அந்த உயிர் தான் உலகத்திலேயே மிக பெருமதியானது. அந்த உயிரையே ரப்புல் ஆலமீனுக்காக கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கக்கூடிய ஒருவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, கடனாளியாக இருந்துட்டார். உயிர் பிரியும் போது கடனாளியாக இருக்கிறார். ஷஹீது ஒரு யுத்தத்தில் கொல்லப்படுறாரு. இப்ப காசாவுல யுத்தம் நடக்குது. காசாவுல கொல்லப்படுகிற சகோதரர்கள் ஷஹீதுகளா இல்லையா, தங்களுடைய மண்ணுக்காக கொல்லப்படுகிறார்கள். மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீதுன், தன்னுடைய சொத்துக்காக கொல்லப்படுகிறவன் ஷஹீது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அது மாதிரி ஒரு யுத்தத்தில் நாட்டுக்காக தன்னுடைய சொத்துக்காக கொல்லப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் உஹது பத்ர் என்று பல யுத்தங்கள் நடந்தது. இப்படி யுத்தத்தில் போய் கொல்லப்பட்டா கூட அவர் கடனாளியாக இருந்தா யுத்தத்தில் கொல்லப்பட்டது ஷஹீது, அது வேற. கடனாளி யாருன்னா கடன் அவர் அடைக்கணும், கடன் அடைக்கலன்னா கடனாளி தான் அவர். மனித உரிமை மீறலது. அதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தொழுகை வைக்க மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு போய் தொழுகை நடத்தினாங்கன்னு அந்த ஹதீஸ்ல வருதா இல்லையா? இது எதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஹீதுக்கே இந்த நிலைமையை சொல்றாங்கன்னா, கடனை முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்த்துடணும். கடன் வாங்கவே கூடாது, வாங்கினா கொடுத்துடணும், கொடுக்கிற எண்ணத்தில் வாங்கணும். ஏன்னா கடனாளியாக இருந்து மரணித்து விட்டால் அவருக்கு கடன்கள் தீர்க்கப்படாத ஒரு நிலை வந்து விட்டால் கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்காது, மறுமையில அல்லாஹு தஆலா நன்மைகளை பிடுங்கி விடுவான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிற இன்னொரு செய்தியை நம்ம என்ன பார்க்கலாம்னு கேட்டா, சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்க முடியும். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நஷ்டவாளி யார் தெரியுமா, திவாலாகி போறது, மொத்தத்தில் ஒண்ணுமே இல்லாம ஓட்டாண்டி ஆகிறதுன்னு சொல்லுவோம்ல, டோட்டலா கிரைசிஸ் ஏற்பட்டு எல்லாமே அழிஞ்சு போறது. இப்படியான ஆட்கள் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, யார்கிட்ட வெள்ளி காசோ தங்க காசோ இல்லையோ அவர் தானே ஓட்டாண்டி, அவர் தானே திவாலாகி போனவர். நம்ம நாடு வந்து திவாலாகி போச்சு. இந்த காலத்தில் டாலர் இல்லாட்டி திவால், நாட்டில் டாலர் இருக்கல, எக்கானமிக் கிரைசிஸ் வந்துருச்சு. எனவே நம்ம திவாலாயின நாடாக அறிவிக்கப்பட்டோம். இப்போ கொஞ்சம் மேலே வந்துட்டோம், அது வேற விஷயம். அப்போ திவாலுண்டா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு நாட்டிடத்துல டாலர் இல்லைன்னு சொன்னா அவங்க திவாலுன்னு அர்த்தம், தங்கம் இல்லைன்னா திவாலுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தங்க காசு யார்ட்ட இல்லையோ வெள்ளி காசு யார்ட்ட இல்லையோ அவங்க ஓட்டாண்டின்னு அர்த்தம், திவாலாயிட்டாங்கன்னு அர்த்தம். சஹாபாக்கள் அதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, யார்ட்ட தங்க காசோ வெள்ளி காசோ இல்லையோ அவங்க வந்து திவாலாயிட்டாங்க, ஒண்ணும் இல்லாதவங்க ஓட்டாண்டின்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்தில் திவாலாகி போனவன் யார் தெரியுமா, என்னுடைய சமூகத்தில் ஓட்டாண்டி யார் தெரியுமா, என்னுடைய சமூகத்தில் ஒண்ணுமில்லாதவன் யார் தெரியுமா என்று விளங்கப்படுத்தும் போது தெளிவுபடுத்துகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுமை நாள் தொழுகை நோன்பு ஜகாத்து எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு ஒருத்தர் வருவாரு, அப்படி வருவாரு. அவர்கிட்ட தொழுகை பெரிய மூட்டையா தொழுகை இருக்கும், அதே மாதிரி ஜகாத்து மூட்டையா எடுத்துக்கிட்டு வருவார். அதே மாதிரி அவர் செஞ்ச நன்மைகளை எல்லாம் அள்ளிக்கிட்டு தொழுகை நோன்பு ஜகாத்து எல்லாத்தோடையும் வருவார். பார்த்தாலே சொர்க்கம் போடுவார், அவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு வருவார். அதே நேரத்தில் அவர் ஒருவனை திட்டி இருப்பார். என்ன பண்ணுவாரு,
நல்லா 5 நேரம் தொழுதுவார், ஜக்காத்தா அள்ளி அள்ளி கொடுப்பாரு, நோம்பா எனி டைம் பிடிப்பாரு. ஆனால் என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் திட்டி போட்டுருவார். யாருன்னாலும் முகத்தில் பாஞ்சு திட்டி கடுகடுன்னு கடிச்சு கோவப்பட்டு அவரை தேவையில்லாத மாதிரி பேசி பச்சை தூசணத்தால் ஏசி இதெல்லாம் நடக்குதா இல்லையா, இப்படி பண்ணிடுவார். அதே மாதிரி என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் அவதூறு சொல்லியிருப்பார். இன்னைக்கு அவதூறு சொல்கிறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராக பார்க்கப்படுதா? அந்த பொம்பளை எப்படி தெரியுமா, இவன் எப்படி தெரியுமா, அவள் எப்படி தெரியுமா, எத்தனை பேர் சர்வ சாதாரணமாக ஒரு பெண்மணி பாதையில் நடந்து செல்கிறாள் என்று சொன்னால் எங்க போறா தெரியுமா, அதுக்கு தான் போவா, இதுக்கு தான் போவா, அவனை பார்க்கத்தான் போறா, அல்லது இவன் அவளை பார்க்கத்தான் போறான். நாக்கில் பல்லுப்படாம சாதாரணமாக பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம், அருவருப்பான வார்த்தைகளை பார்க்கிறோம். இதுவெல்லாம் அச்சம் என்பது, இறை அச்சம் என்பது சற்றும் கிஞ்சிற்றும் இல்லாத பேச்சுக்களாக இருக்கிறதா இல்லையா? ஒவ்வொருவருடைய உள்ளத்தை பற்றியும் அறிந்தவன் இறைவன் என்கிற விவகாரம் கூட புரிதலுக்கு உள்ளாக்கப்படாமல் எடுத்த எடுப்புக்கு அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஒழுக்கத்தை அவனுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கிற விதமாக இப்படி அவதூறுகள் சொல்லப்படுகிறதா இல்லையா? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா மீதே இந்த அவதூறு சொல்லப்பட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பட்ட கவலை, கஷ்டம், துன்பம், துயரம், அவர்களுடைய மன வேதனை, எத்தனை வேதனையை பட்டார்கள். அதெல்லாம் ஹதீஸ்களில் பார்க்கும்போது இன்றைக்கும் நமக்கு வேதனை வந்துவிடும். ஒரு பெண்மணியாக அன்னை ஆயிஷாவுக்கே இப்படி ஒரு துன்பம் வந்து விட்டது. நம்ம காலத்தில் நிறைய ஆயிஷாக்கள் இப்படி துன்பப்படுகிறார்கள், நிறைய ஃபாத்திமாக்கள் இந்த துன்பங்களை படுகிறார்கள், நிறைய ஹதீஜாக்கள் இந்த துன்பங்களை படுகிறார்கள். அவதூறு சர்வ சாதாரணமாக ஒழுக்கத்தை பற்றி பேசிவிடுகிறார்கள், அவருடைய கண்ணியத்தை சீர்குலைத்து விடுகிறார்கள். அப்படி என்ன பண்ணுவாங்களாம்னு கேட்டா எடுத்த எடுப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவதூறு சொல்லி விடுவார்கள். நிறைய தொழுகை ஜக்காத்து நோம்போட வந்திருப்பாரு, ஆனால் ஆள் எப்படிப்பட்டவராக இருப்பாரு, டைமுக்கு தொழுதிருப்பாரு, ஜக்காத்து கொடுத்திருப்பாரு, நோம்பு பிடிச்சிருப்பாரு, எல்லாத்தையும் செஞ்சிருப்பாரு. ஆனால் அடுத்த பெண்கள் மீது, அடுத்த ஆண்கள் மீது அவதூறு சொல்லி இருப்பாரு, அவங்களுக்கு திட்டி இருப்பாரு, கோவப்பட்டிருப்பாரு, தூசணம் பேசியிருப்பாரு, கெட்ட வார்த்தைகள் சொல்லி இருப்பாரு. அதே மாதிரி அடுத்தவருடைய சொத்துக்களை முறைகேடாக சாப்பிட்டு இருப்பார், களவெடுத்திருப்பாரு, முறையற்ற விதமாக சாப்பிட்டிருப்பாரு, இந்த மாதிரி வேலையை செஞ்சிருப்பாரு. அதை தாண்டி என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டா ஒருவரை அடித்திருப்பார், ஒருவருடைய இரத்தத்தை ஓட்டி இருப்பார். ஒன்னும் அவர் அடின்னு அடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அவனை கொன்றிருப்பாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு நிறைய நோம்பு, ஜக்காத்து, தொழுகை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வரும்போது அவருடைய நன்மைகள்ல இருந்து யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நன்மை எடுத்து கொடுக்கப்படும். ஒரே ஒரு மன ஆறுதல்ல இருங்க. நம்மளை பற்றி யாராவது அவதூறு சொல்றானா, யாராவது நம்மளை பத்தி கேவலமா பேசுறானா, நம்மளை பத்தி விமர்சிக்கிறானா, நம்மளை பத்தி பொய்யா சொல்றானா, நம்மளை பத்தி திட்டுறானா, நம்மளை பத்தி ஃபேஸ்புக்ல எழுதுறானா, நம்மளை பத்தி வாட்ஸ்அப்ல வாய்ஸ் போடுறானா, டோன்ட் வரி. என்ன எண்ணத்தில் இருக்கணும் தெரியுமா, எல்லாமே மறுமையில் எனக்கு திருப்திகரமாக கிடைக்க போகிறது. நீ தொழுகிற தொழுகை, நீ பிடிக்கிற நோன்பு, நீ கொடுக்கிற ஜக்காத்து, நீ செய்கிற நல்ல அமல்கள் எல்லாம் அல்லாஹ் தூக்கி எனக்கு தரப்போகிறான். நாளை மறுமையில 2 பேரையும் 2 பக்கத்தில் வைப்பான். நீ நிறைய நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜோட வந்திருக்கிற, நிறைய நன்மைகளோட வந்திருக்கிற, இவனுக்கு நீ அவதூறு சொன்னாய், இவளை பற்றி நீ புறம் பேசினாய், இவளை பற்றி அவதூறு பேசி இருக்கிறாய், இவளை பற்றி இல்லாததை சொல்லி இருக்கிறாய், இவனை பற்றி நீ இல்லாததை பேசி இருக்கிறாய், இவனுக்கு தூஷணத்தால் ஏசி இருக்கிறாய், இவனுக்கு அடித்திருக்கிறாய், இவனுடைய இரத்தத்தை ஓட்டி இருக்கிறாய், இவன் செய்யாத ஒன்றை செய்ததாக நீ அவதூறு பேசி இருக்கிறாய். எனவே உன்னுடைய தொழுகை அப்படியே தூக்கி அங்க கொடு, உன்னுடைய நோம்பை தூக்கி அங்க கொடு, உன்னுடைய ஜகாத்தை தூக்கி அங்க கொடு என்று சொல்லி நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு விடும். அதுக்கு பிறகு 4 பேர் வருவாங்க, யா அல்லாஹ் எனக்கு இவன் திட்டினா, எனக்கு இவன் அடிச்சான், என்னை பார்த்து அவதூறு சொன்னான், இதே மாதிரி குற்றச்சாட்டுகளோட வருவாங்க. கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இவங்கிட்ட இருந்து எடுத்து தர்றதுக்கு உனக்கு ஒண்ணும் இல்லப்பா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீமைகள் இருக்குல்ல, நீ செஞ்ச பாவங்கள், அதை தூக்கி இவனுக்கு கொடு என்று சொல்லி சொர்க்கம் போவான் என்று நினைத்து கொண்டு வரக்கூடிய மனிதன் நரக நெருப்பில் தூக்கி எறியப்படுவான். இவன் தான் திவாலாகி போனவன், இவன் தான் நஷ்டமடைந்தவன், இவன் தான் இந்த உலகத்திலே கிரைசிஸுக்கு உள்ளாகியவன், மறுமை நாளிலே அழிந்து போகக்கூடியவன் என்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். 5037வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நபிமொழியை அறிவிக்கிறார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, கடன் மட்டும் இல்ல, நம்ம நிறைய நன்மைகளோட வந்துட்டு நம்முடைய நன்மைகள் எல்லாம் இப்படி அள்ளி கொடுக்கப்படுகிற நிறைய காரியங்களை செய்து விடுவோம். எனவே இந்த காரியங்களிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பாக ஆக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது ஆணவம் இல்லாத, கர்வம் இல்லாத, அதே நேரத்தில் மோசடி செய்யாத, அதே போன்று கடனற்ற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமைகிற போது கண்டிப்பாக நாளை மறுமையிலே நாம் அத்தனை பேரும் வெற்றி பெற முடியும். இப்படியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாகவும் நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.